வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த பாசிவ் ஃபார்ம் ஆஃப் லிசனிங் இட் டஸ் ஒண்டர் டு தி அவர் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். அதே மாதிரி ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு குழுவில் இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து பாடும்பொழுதும் குழுவில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடும்பொழுதும் மீண்டும் மீண்டும் சில வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லும் பொழுதும் அந்த மொழி தெரிஞ்சாலும் மொழி நம்மளுக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் அந்த இசையோட ஒரு லீனம் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்று போல ஸ்ருதி சேர்ந்து பாடுறது இருக்கே, அதுவே நம்மிடையே என்ன பண்ணோம், சில மாறுதல்களை ஏற்படுத்தும். சில பேருக்கு என்ன பண்ணோம், கூஸ்பம், உடம்பெல்லாம் மயில் சிலிர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் அந்த பாடல்களில் இருக்கிற வரிகள் நம்மளுக்கு என்ன பண்ணோம், எமோஷ்னலாக இருக்கும்னு சொன்னால் சிலப்போ அழுக கூட வரும். சிலப்போ ரொம்ப அந்த பொருள் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அப்போ இன்றும் என்ன பண்ணோம், இன்னும் ஒரு தடவை அது போல் பாட முடியுமா, இன்னொரு தடவை ஷல் வி ரிப்பீட் இட் அகெயின், ஷல் வி டூ இட் அகெயின் அப்படின்னு தோணும். அதாவது அந்த சேஷியபிள்ன்ற எண்ண ஓட்டங்கள் இசையை கேட்கும் பொழுது மேலும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோணும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இப்போது பாட்டு கேட்குறோம் இல்லை பாட்டு பாடுறோம், அப்போது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரியான அளவுக்கு சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட இந்த கருத்தை பகிர்ந்துக்கிட்டோம். அது என்னன்னு கேட்டால், அந்த பதித்த கருத்தை பகிர்ந்துக்கிட்டோம் கூட. எப்படின்னு கேட்டால், இது நல்லா இருக்குது, இன்னொரு தடவை பாடலாம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவை பாடுங்க, இன்னொரு தடவை பாடி பழகலாம் அப்படின்னு சொன்னால் பாடி பழகும் பொழுது அது மறுபடியும் அந்த ஃப்ளோவும் அந்த கம்பீதமும் அந்த ஃப்ளாஷும் கரெக்டாக வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அப்போ என்ன கிடைக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு த்ரில் இருக்கும். மீண்டும் மீண்டும் அதை பாடும்பொழுது அது பர்ஃபெக்டாக சரியான முறையில் எல்லா ஸ்வரஸ்தானங்களையும் நாம் தொடும்பொழுது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம மூளையில் ஒரு ஹைப்போதாலமஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஹைப்போதாலமஸில் அது என்ன பண்ணும், ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இது விருந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். விருந்து சாப்பாடு சாப்பிட்டா அப்போ சில நேரத்தில் என்ன பண்ணாது, ஏர் பிளாக் பண்ணாது, வேகமாக நல்லா இருக்குன்னா பொறுமையாக துளி துளியாக சாப்பிட்டுக்கிட்டே எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா கடைசியாக ஸ்வீட் வேற சாப்பிட்டு அப்படி செய்வோம்னு சொன்னால் அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டா எப்படி ஒரு திருப்தியும் என்ன மனம் தெரியுமா, அந்த கல்னரியா, அது எப்படி சொல்கிறது அந்த வார்த்தையை, அந்த சமையலோட சுவை இருக்கு, அறுசுவையும் நம்ம சாப்பிட்ருக்கோம்னு சொன்னால் ஒரு திருப்தி இருக்குமே, அதுபோல் இந்த சில இசையில் சில பிரயோகங்களை சர்வசாதாரணமாக பாட முடியும், சில சாதாரணமான பிரயோகங்கள் ரொம்ப அழகாக வரும் அப்படின்னா அப்போ அதுபோல் ஒரு ஃபீலிங், அதுபோல் ஒரு மன திருப்தியை நம்மளுக்கு அது கொடுக்கும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்த இசை என்ன பண்ணோம், மனதிற்கு ஒரு இனிமையை கொடுக்கும். அப்போது இந்த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி என்ன செய்யும்னு கேட்டால், எமோஷ்னலாக நம்மளுக்கு உணர்வு பூர்வமாக இதில் ஒரு திருப்தியை கொடுக்கும். அப்போ சரி, நல்லா சூப்பராக சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல் இது என்ன பண்ணோம், இதில் இன்னொரு விஷயம் கூட ட்ரைவில் எங்கே சொல்லலாம். சூப்பராக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ காலையில் 8 மணிக்கு சாப்பாடு எங்கேயோ சாப்பிட்டு வந்தோம்னா 12 மணி அட் த மோஸ்ட் 2 மணிக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் வேறு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஆனால் இசை அப்படி இல்லை. அது ஒரு தடவை நல்லபடியாக கேட்டுட்டு பழகிட்டோம்னு சொன்னால் அதுபோலவே மீண்டும் அந்த ஃப்ளாஷை கரெக்டாக பாடினுமே, அதையே மீண்டும் நம்மளால் அது என்ன பண்ண முடியும், எடுத்து மறுபடியும் பாட முடியும். சிலப்போ பாடுறவங்க அவங்களுக்கு வாசிக்க கூட தெரியும், இசை கருவிகள் எதுவும் வாசிப்பாங்கன்னு சொன்னால் அந்த கருவியில் அந்த இசை வாசிக்கக்கூடிய அந்த கருவியிலையும் அதே மாதிரி ஃப்ளாஷ் நம்மளால் கொண்டு வர முடியுதா அப்படின்னு உட்காந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம், அந்த திருப்தியோட வெளிப்பாடு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனம் இன்புறுகிறது அப்படின்னு சொன்னால், தாம் இன்புறுவது அப்படின்னு சொன்னால் அதை நல்லா தாம் இன்புறுவது புறக்கண்டு அது வெளியில் நின்று பார்க்குறோம். அது அந்த வள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம சந்தோஷப்படுறோம்ன்றது வெளியில் நின்று பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இசை நம்மளுக்கு நல்ல அனுபவங்களை தரும். அப்போ அந்த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி என்ன பண்ணும், மெடுல்லா ஆபுலாங்கட்டாக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், ஹைப்போதாலமஸில் சென்ஸ் ஆஃப் ஃபில்லிங், சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்னஸ்,
அதுபோல் ஒன்றுத்த கொடுக்கும். இந்த ரோஸ்ட்ரோமெரிடியல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுவோம்னு கேட்டால், இதில் இருக்கிற செய்தி இருக்கே, இந்த பாடின ஸ்வரஸ்தானங்களோட விளக்கம் விவரம் அதை இருக்கே, அது சிறப்பாக என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிக்கும். அது ஒரு நியூரல் நோட்டில் போட்டு அது ஒரு வாசனை போலவோ, அது ஒரு டேஸ்ட் போலவோ, இல்லை ஒரு சாப்பிடக்கூடிய வஸ்துன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு தயார் பண்ணுறோம், பாதாங்கீர் தயார் பண்ணுறோம், இல்லை போனால் வேறு ஏதோ ஸ்வீட்டு தயார் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த ஃப்ளேவரை வச்சு அது என்ன தயார் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எதுக்கு பாதாங்கீர் வேண்டாம், டெய்லி ப்ரிப்பரேஷனில் நம்ம அம்மா வந்து கிச்சனில் ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ஈட்டபிள்ஸ் காலையில் லஞ்சு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வாசனையை பார்த்து இது நல்லா இருக்கும் போல இருக்கே, அம்மா நல்லா இருக்கேன், நல்லா சூப்பராக வாசனை அடிக்கிறது அப்படின்னு பிள்ளைங்க ஹால்லேருந்து சொல்கிறாங்கன்னு வைங்க. அது எப்படி அந்த வாசனையை கொண்டு தருமோ அதுபோல் அந்த இசையின் பரிமாணம், இசையின் அந்த வேகமாக இருக்கே, அது நம்மளுக்கு அதை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்மளுக்கு கொண்டு தரும். அது கொண்டு தந்தாலே அது போல் மறுபடியும் பாடும்பொழுது வேறு எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்மளே அப்படின்னா அது வருமா, அந்த ஃப்ளாஷ் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணும். அதனால் இசை என்பது ஒரு பூரணமான மன திருப்திக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.